ஸோ இதுக்கு முன்னாடியே சொன்ன 2 பேர் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. முதல்ல வந்து கிங் கொனாடு, அது எப்போ 10/1/1921, ரெண்டாவது ஜனவரி 14, 1922 அன்னைக்கு பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ், அதையும் நோட் பண்ணிங்க. ஸோ அதுவும் வந்து இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோட ஒன் ஆஃப் த பார்ட் தான். ஆக்டட் ஆஸ் ஏ மெயின் சென்டர் ஃபார் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஜனவரி 14, Jan 14 இது 1922, Jan 14 அப்போ இதுவாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. என்ன தமிழ் வருட பிறப்பாக அந்த டைமில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நாளில் வந்து அது விசிட் பண்ணியிருப்பேன். அப்படி ஞாபகம் வச்சுங்க, Jan 14. இல்லைனா சில டைம் பொங்கல் அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுங்க அப்படி. ஸோ 2 பேர் தான் வந்திருப்பாங்க. அதில் நம்ம ஜென்ரலாக ஹிஸ்ட்ரியில் படிக்கும் போது பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மட்டும் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. பட் வந்து கொனாட் வந்து சென்னைக்கு வந்ததுனால அது பெருசாக தேசிய அளவில் வந்து புக்ஸில் கொடுத்துருக்காரு. ஸோ கொனாட், பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் 2 பேருமே வந்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நோ டேக்ஸ் கேம்பெயின் சொல்லுவாங்க. அதாவது வந்து வரி கொடா இயக்கம் வந்து ஒத்துழைமை இயக்கத்தின் ஒரு அங்கம். வரியை வந்து நம்ம செலுத்தக்கூடாது அப்படின்றது, எதெல்லாம் பாய்காட் புறக்கணிக்கும்ன்றதெல்லாம் நான் கோஆப்ரேஷன். நான் கோஆப்ரேஷன்னா என்னது? அரசுக்கு நம்ம வந்து ஒத்துழைக்கக்கூடாது அப்படின்றதான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஸோ அதனுடைய ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோ டேக்ஸ் கேம்பெயின் சொல்லுவாங்க, வரி கொடா இயக்கம்னு சொல்லிட்டு. அந்த வரி கொடா இயக்கம் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டது. எக்ஸப்ட் எங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அது சிறப்பாக செயல்படவில்லை. இந்தியாவில் வரிக்குடா இயக்கம் சிறப்பாக செயல்படாத மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னது? மாநிலம் அந்த டைமில் மெட்ராஸ் பிரசிடென்சி. அது என்னது? மாகாணம், மெட்ராஸ் மாகாணம். ஏற்கனவே நம்ம கிலாஃபத்துக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படித்தோம். என்னது? சத்தியாகிரகில். அது மாதிரி நான் கோஆப்ரேஷனுக்கும் சில நியூஸ் பேப்பர் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். அதோடைய ஆசிரியர்கள் யார், அது 2த்தையும் நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் தேசபக்தன். இதை யார் நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா எகுப் ஆசன், வரதராஜலு நாயுடு. தேசபக்தன்றது ஒரு நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பர் எதுக்காக பயன்படுத்தப்பட்டது? ஒத்துழைமை இயக்கத்துக்காக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு நாளிதழ்னு பார்த்தீங்கன்னா தேசபக்தன். அதோடைய ஆசிரியர்களாக யார் யார் செயல்பட்டது அந்த டைமில்? எகுப் ஆசன் மற்றும் வரதராஜலு நாயுடு. இன்னொரு நியூஸ் பேப்பர் தமிழ்நாடு. ஸோ இந்த தமிழ்நாடு 2 நியூஸ் பேப்பர் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், தேசபக்தன் மற்றும் தமிழ்நாடு. தேசபக்தன் யார் யார் கீழே செயல்பட்டது? யாகுப் ஆசன் மற்றும் வரதராஜலு நாயுடு. இன்னொன்று தமிழ்நாடு, அது யாரோட கீழே செயல்பட்டது? அப்துல் மஜிதார், அப்துல் மஜிதார், MAJIDHAR, மஜிதார். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லையா, ராஜபாளையம் வந்து என்னவா செயல்பட்டதுன்னு சொன்ன, உயிர்நாடியாக செயல்பட்டது இல்லையா? அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமாக வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் கதராடை இயக்கம்லாம் நடைபெற்றது. அதே மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே, வீவிங்லாம் பண்ணுவார், காந்தி ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா? ஸோ அதுக்காக கதராடைக்காக ஒரு தொழிற்சாலை, கை தொழிற்சாலை, இந்த கையில் தானே இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தொழிற்சாலை ஒத்துழைமை இயக்கத்தின் ஒரு பங்காக வந்து செயல்பட்டது. ராஜபாளையம் கை, நீங்கள் அப்படியே நோட் பண்ணீங்க, ராஜபாளையம் கை சர்க்கா நூல் நூற்கும் தொழிற்சாலை. எழுதி போகிறோம். ராஜபாளையம் கை சர்க்கா நூல் நூற்கும் தொழிற்சாலை. அதே மாதிரி ராஜபாளையத்தில் ஒத்துழைமை இயக்கத்தை வந்து வழிநடத்தி சென்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா IP அரங்கசாமி. ஆமாம், அந்த கைவிலேருந்து அந்த கதராடைகள் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா அந்த இம்போர்ட் பண்ண அந்த எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதால அப்போது உங்களுக்கு கதராடை தேவை இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து ஈடுகட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ராஜபாளையத்தில் இந்த மாதிரியான ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ராஜபாளையத்தில் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வழி நடத்தி மாநிலம் ஃபுல்லாக ராஜாதி தலைவராக இருந்தாலும் அங்கங்கே ஒரு சில தலைவர்களை நியமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ராஜபாளையத்துக்கு யாருன்னா IP அரங்கசாமி. ஏற்கனவே இன்னொரு பேர் பார்த்துருப்போம், PS குமாரசாமின்னு சொல்லிட்டு. அது எங்கே வந்ததுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே எழுதியிருப்பீங்க PS குமாரசாமி. வரணும் இல்லையா? ஸோ அவர் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா எல்லா கிராமங்களுக்கும் சொல்லி ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. ஸோ அங்கே வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்று திரட்டி இந்த இயக்கத்தில் சேர்ற மாதிரியான விஷயங்களை அங்கே என்ன ப்ரொபகேட் பண்ணுவார். ஓகேவா?
ஸோ ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் எவ்ரி வில்லேஜ், எல்லா வில்லேஜ்லேயும் போயிட்டு பிஎஸ் குமாரசாமி ஒத்துழையாமை இயக்கத்துடைய நோக்கம் என்ன, ஸோ மக்கள் வந்து எதுக்காக இதை போராடுறாங்க, காந்திஜி ராஜாஜி தலைவர்கள் போடுறவர்கள் எதுக்காக இதை போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிராமமாக போயிட்டு அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்றிணைச்சு என்ன பண்ணுவார், இந்த கிராம கூட்டங்கள் நடத்தி அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்களை சொல்லி ஃபார்மர்ஸை வந்து ஒன்றிணைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கான ஒரு வேலையை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் குமாரசாமி அவர்கள். ஸோ ஐபி அரங்கசாமி எந்த வேலையை செஞ்சுருப்பார், ராஜபாளையத்தில் கதராடை போராட்டத்தை நடத்தியிருப்பார். ப்ளஸ் அதே மாதிரி ராஜபாளையம் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டோடைய இம்பார்ட்டன்ட் சென்டர் ஆக்ட் பண்ணியிருக்கு. 3வது ராஜபாளையத்தில் கை சர்க்கா நூல் நூற்கும் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது.